நோக்குண்டா மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையா உண்பாதோ தப்பாமல் சார்வாதோ அந்த மக்கே வெள்ளை களையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பால் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எங்களை சரியாசனத்தில் வைத்து அரியாசனங்காத்த தாயே என் ஹரிராமா ரகுராமா அயோத்தியாண்டராமா சீதவில் வளைத்தவரே எங்கள் ஐயா ஸ்ரீராமச்சந்திர பூபதியே அயோத்தி நாட்ட ஆள வந்த எங்கள் ஐயா ஹரிராமா ரகுராமா என் அன்னை சீதாமணவாளா பெற்ற மகன் எங்கள் ஐயா கோதண்டரகு ராமர் வருவார் நமக்கு ஒரு காலம் மறைவில்லையே அப்படித்தானே தந்தோம் தன்னன்னை தன்னா நல்லறிவு யானை மோகோ ஐயனே நந்தி தேவன் குடமேதாளோ ஐயா சொல்லறியா ராமர் வானோ படியிலோ இசைகோலா எம்ம பார்வதியால் வில்படியே ஆதி பறவை ஜீவங்கதைகள் கேட்கே எம்மகளை மகளே மல்லை மகளே மல்லை மகளே எந்த கதை கருள வேணும் அம்மா மல்லை மகளே மல்லை மகளே எந்த கதை கருள வேணும் அம்மா அடி ஆதியில வேதனாரே அப்பளத்தில் ஆடும் ஐயா மாலையேற்கே உண்டாமல் நின்றவாரா கருப்ப சுவாமி கதைபடி எனக்கு கலை மகளே வந்தருள்வா வந்திருப்பையில பிறந்தவாரே ஐயாவான கருப்ப சுவாமி அருகம்பிள்ளில் பிறந்த பிள்ளை இந்த அன்னை சீராவளத்தவாரே கருப்பைசுவாமி இந்த பாடம் நானும் கதைகள் பாடே ஆதி சிவபெருமா எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா ஐயாவோட கதைகள் பாடே எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா செஞ்சுடலமாயாடியே அருவனுக்கு அருள் தருவா பாண்டி சுடலே ஐயா எந்த கதை கருள வேணும் ஐயா அஞ்சனா தேவி மாலா எங்கள் ஐயா அனுமந்தனே வந்தருள் நான் நெஞ்சுணர்ந்து நான் உணர்ந்து நினைவு தடுமாறும் வேலையே ஐயா நெஞ்சிலையோ நாவிலேயோ ஐயா நெஞ்சிலேயோ நாவிலேயோ எனக்கு நின்று வேலையாடவே கலை மகளே மலை
கருப்ப சுவாமி எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா நான் உந்தனோட பிறவி வாடே எனக்கு ஓடி வந்து அருள் அருவா ஐயாவான ராமச்சந்திரே எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா அவ ஈராத்து காரியம்மா எம்ம இருக்கங்கூடி மாரியம்மா அப்படி எனக்கு அருள வேணும் அம்மா எந்தனோட தேவி அம்மா அவ குலசை நகர ஆண்டதையோ குலசையாளும் முத்தாரம்மா இந்த குழந்தைக்கு நீ அருள் புரிவா மக்களையும் காக்க வந்து மாயராமன் தங்கை அம்மா இந்த மடலைக்கு நீ அருள் புரிவா நங்கருப்ப சுவாமி கதைகள் வாடு எம்மா கருப்ப சுவாமி கதைகள் வாடு எனக்கு கதை கருள்வாய் கல்லை மகளே சொல் உலகமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய ஆனால் இந்த மெய்த்தலைவன் பட்டிமான நகரத்திலே அதாவது பேசும் தெய்வமாகவே அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் ஐயா இந்த கிளிக்கூண்டு கருப்ப சுவாமியுடைய ஆலயத்தில் கிளிக்கூண்டு கருப்ப சுவாமியுடைய ஆலயத்தில் இன்றைக்கு ஆடி மாதம் அழகான வெள்ளிக்கிழமை என்று ஐயாவுக்கு சாம கோவில் குடைவிழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆகையினால இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் எங்கள் ஐயாவாகப்பட்ட கருப்ப சுவாமி எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து என்னென்ன லீலைகளை செய்து இன்றைக்கு இந்த மெய்த்தலைவன் பட்டி நன்னகரத்திலே என் மறவர்குல மக்களிடத்திலே நேர்ந்து நிலைய வாங்கி இருக்கக்கூடிய வரலாறை நாமளை வில்லிசையாக படிக்க சொல்லி இருக்கிறார்கள் ஆகையினால் இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் எங்கள் ஐயா கருப்ப சுவாமியுடைய வரலாறை ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாகவே படித்திருக்கலாம் அதை தாங்களும் கேட்டிருக்கலாம் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழைபுறுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம் நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்த திண்டல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் போக்கும் நாடு அது இருவாச்சி மலரும் நாடு எம்ம வரிக்கை நல்ல பிளாமரங்கள் அது வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு எம்ம கீரியும் பாம்புமாய் ஒரு கிண்ணத்திலே பாலருந்தோ அப்படி புள்ளியும் அம்புல்வாயோ ஐயா ஓருரையில் நீரருந்தோ அந்த மாடு கட்டி போரடித்தா மாடாது தென்னல் என்று எம்மா குதிரை கட்டி போரடித்தா ஓடாது தென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அது ஏற்ற நாடது கணிஜோரியோ அழகிட்டு நம்பளா பூஜோரியோ அந்த மயிலிருந்து ரீதாடோ எம்மம்மானிருந்து குதித்தாடோ குயிலிருந்து ராகம்பாடோ அந்த குழந்தை
நீட்டி அழகு நல்ல ராமச்சந்திர அவர் அரசாண்டு வாராரே அந்த அயோத்தி மாநாடதிலே அவன் அண்ணன் தம்பி 4 பேரும் அவர் அழகுடனே ஆண்டுவாரா எம்மா அழகுடனே ஆண்டுவாரா அழகு அயோத்தி மாநாடரையோ அழகுடனே ஆண்டுவாரா அழகுடனே ஆண்டுவாரா அயோத்தி மாநாடரையோ நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஓடைமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசு நாடு இருந்ததென்றல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூங்கு நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு ஆமா அறிக்கை விளாமரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு ஆனால் மானிருந்து விளையாடும் மயிலிருந்து விரித்தாடும் குயிலிருந்து ராகம்பாடும் ஆனால் என்ன தேனிருந்து கனிசுரியும் தென்னம்பலா பூச்சொரியும் மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பூவிளையும் அது எப்பேற்பட்ட நாடு அது எந்த நாடையா அதுதான் ஆமா அயோத்தி மாம்பட்டணம் அந்த அயோத்தி மாம்பட்டணத்தை யார் ஆண்டு வருகின்றார் யாரையா ஆண்டு வருகின்றார் கோசலாதேவி பெற்ற மகன் ஆமா கோதண்ட ரகுராமர் ஆனால் கைகேசி கேட்ட வரத்தினுடைய மகிமையினாலே 14 வருட காலம் வனவாசம் முடித்து இலங்கை 800 காதவளையும் அடித்து நொறுக்கி அன்னை சீதாலட்சுமியை சிறை மீட்டி அந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே அழகு ஹரிராமச்சந்திர அன்னை சீதாவோடு அண்ணன் தம்பி 4 பேர்களும் ஆனால் அதனால் அதுவரைக்கும் அந்த அயோத்தி மாம்பட்டணத்தை பரதாழ்வார் அண்ணனுடைய பாத ரட்சையை வச்சு ஆட்சி செய்ய அயோத்தி மாம்பட்டணத்திலே ஹரிராமச்சந்திர பூபதி அயோத்தி மாம்பட்டணத்திலே வந்து அரசாக பட்டமேத்து அவர் அரசாண்டு வரும்போது அந்த அயோத்தி மாநாடதிலே ஹரிராமருடைய ஆட்சி காலத்திலே எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு ஐயா மரங்கள் எல்லாம் அது காய்த்து மிக குலுங்கிடுமா எம்மா பூக்காத மரங்கள் எல்லாம் அது பூத்து மிக குலுங்கிடுமா எம்மா வண்ட மரம் பால் சோரிய அந்த பவள மரோனை சோரிய இந்த ஹரிராமன் அருளாலே அந்த அயோத்தி மாநாடதிலே எம்மா அயோத்தி மாநாடதிலே அயோத்தி மாநாடதிலே ராமச்சந்திர பூபதி அரசராஜ பட்டம் ஏற்றிருக்க அந்த அயோத்தி மாநாடதிலே காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக குலுங்கிடுமா பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக குலுங்கிடுமா பட்டமரம் பால் சொரிய பவளமரம் நெய் சொரிய அந்த அயோத்தி மாம்பட்டணமே 14 வருடத்திற்கு பின்பதாக ஜெகஜோதியா இருக்கு அப்பா என்னம்மா கோலாகலமா இருக்கு பார்த்தா ஹரிராமச்சந்திர பூபதி தம்பியாகப்பட்ட பரதாழ்வாரை வரவழைத்தார் தம்பி என்ன 14 வருட காலம் இந்த அயோத்தி மாம்பட்டணத்தை நீ அரசாண்டு வந்திருக்கிறார் ஆகையினால் நாட்டு வளங்களை நாமல் சுற்றி பார்த்து வர வேண்டும் என்று உன்னுடைய ஆட்சி காலத்துல அயோத்தி நாடு எப்படி இருக்கு
இருக்கு என்று ஆமா நாமல் சுற்றி பார்த்து வர வேண்டும் என்று ஆமா ஹரிராமச்சந்திர பூபதி ஹரிராமச்சந்திர பூபதியே தம்பியாகப்பட்ட ஆமா பரதாழ்வாரை அழைத்து ஆனால் ஆமா என் ஹரிராமச்சந்திர பூபதி அந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பணக்காரன் ஏழைங்கிற ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் என் ஹரிராமச்சந்திர பூபதி அந்த அயோத்தி மாம்பட்டணத்தை ஆண்டு வரும் பொழுது தம்பியாகப்பட்ட பரதாழ்வாரை அழைத்துக் கொண்டு அந்த அயோத்தி மாநாடதிலே அப்படியே கால்நடையா நாட்டு வளங்களை பார்த்து நடந்து வரும்போது என் ஹரிராமச்சந்திர பூபதி ஆமா அயோத்தி நாட்டுக்குள்ள நாமளை பார்க்க வருகிறார் என்று ஹரிராமன் நடந்து வருகின்றார். அயோத்தி நாட்டு மக்கள் எல்லாம் என் ராமச்சந்திர பூபதியை பார்த்து போற்றி பாடுகிறார்கள். ஆமா எப்படி பாடுகிறார்கள் ராம 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 ஜெய ராமமே ஜெய ராமமே ஐய ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ராமமே ராம 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 ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ராமமே அயோத்திய ஆள வந்த ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ஹரிராமா எங்க ஐயா ராம ஜெய ராமமே ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம 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 ஜெய ராமமே சீதவில்ல வளைத்தவர் ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே சீதவில்ல வளைத்தவர் ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ஸ்ரீராமா எங்க அழையா ராம ஜெய ராமமே ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம 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 ஜெய ராமமே கோஷலையால் மகனே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே கோஷலையால் மகனே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே கோதண்டமே எங்க அழையா ராம ஜெய ராமமே ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம 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 ஜெய ராமமே ஐயா ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ராமமே ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம ஜெய ராம ஜெய ராம ஜெய ராமமே என் அயோத்தி மாம்பட்டணத்தை அழகு ராமச்சந்திர பூபதியே அரையாண்டு வரும்போது அப்படியே தெருக்கள் எல்லாம் சுற்றி பார்த்தார் அடே அப்பா ஆமா எங்க பார்த்தாலும் வளம் செழித்திருக்கு யாருடைய ஆட்சி என் சூரிய குல பரம்பரையிலே ஆமா அயோத்தி அரசால வந்திருக்கிறாரே என் ஹரிராமச்சந்திர பூபதி அவருடைய ஆட்சி அல்லவா ஆமா வளங்கள் செழித்திருக்கு ஆனால் ஆமா மாதம் 3 மழை பொழிந்திருக்கு மாதம் 3 மழைனா ஆமா யாருக்கு யாருக்கு நீதி நேர்மையாளர்களுக்கு ஒரு மழை
நீதி நேர்மையாளர்களுக்கு ஒரு மலை. ஆமா ஆனால் ஆமா அது மட்டுமா என்னய்யா ஆனா ஆமா போனான அரசனுக்கு ஒரு மலை. அரசனுக்கு ஒரு மலை. அதற்கடுத்து ஆமா பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு ஒரு மலை. ஒரு மலை. மாதம் 3 மழை பொழிஞ்சிருக்குன்னா ஆமா 10 நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்யணும். மழை பெய்யும் மழை பெய்யும். அப்படிதானம்மா? அப்படியே தான் ஐயா. மாதம் 3 மழை பொழியும். மாதம் 3 மழை பொழியும். முப்போகம் நெல் விளையும். முப்போகம் நெல் விளையும். அப்பேற்பட்ட ஆமா ஹரிராமன் வந்தார் என்ற அயோத்திமா நாடே செழித்திருக்கு. செழித்திருக்கு. பார்த்தார் ஆமா என் ராமச்சந்திர பூபதி. ராமச்சந்திர பூபதி தம்பியாகப்பட்ட பரதாழ்வாரை வளவரைத்தார். பரதாழ்வாரை வரவழைத்தார். ஏ தம்பி ஏ பரதா என்ன இங்க வா கொஞ்சம் பக்கத்துல. இது நாள் இதுவரைக்கும் 14 வருட காலம் இந்த அயோத்தியை நீ அரசாண்டிருக்கிறாய். எங்க நீ சேர்த்து வச்ச செல்வத்தை என்கிட்ட காட்டு. காமி நம்ம அரண்மனையில உள்ள செல்வத்தை என்கிட்ட காமி. உடனே ஆமா ஹரி ராமச்சந்திர பூபதியை அழைத்துக் கொண்டு அழகு பரதாழ்வார் இங்க வாராரு. அவர் எங்க வருகின்றார்? அயோத்தி நாட்டு கஜானாவில வந்து காட்டுகின்றார். ஒரு பக்கம் பார்த்தா வைக்கோலா அடுக்கிருக்கு. உள்ள வைக்கோலா அடைஞ்சு வச்சிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா ஆமா கடலை கொலையா இருக்கு அடைஞ்சு வச்சிருக்காரு. ஏ தம்பி என்னப்பா இது? என்னடா இது? ஒரு பக்கம் கடலை கொலையா இருக்கு, ஒரு பக்கம் வைக்கோலா இருக்கே, நடந்தது என்ன? விவரத்தை சொல்லு அண்ணா. என்ன? அதாவது ஆமா வருடத்திற்கு ஆமா முப்போக நெல் விளையும். ஒரு பூ கடலை போடுவாங்க. ஆமா நெல் விளையும் போது ஆமா ஐயா மேற்கண்டது எங்களுக்கு, இந்த தடவை மேற்கண்டது எங்களுக்கு, கீழ்கண்டது உங்களுக்குன்னு சொல்லுவாங்க மக்கள் சொல்லுவார்கள். நெல் கதிர்ல மேல என்ன இருக்கும், கீழே என்ன இருக்கும்? மேல எல்லாம் நெல் இருக்கும். ஆமா கீழே எல்லாம் வைக்கல் இருக்கும். அப்போ ஆமா நெல் மணி எல்லாம் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. வைக்கல பூரா என்கிட்ட கொடுத்திருக்காங்க, நான் அடைஞ்சு வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஆமா கடலை போடும்போது ஆமா மேல் கண்டது உங்களுக்கு, கீழ்கண்டது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா கடலையில மேல என்ன இருக்கும்? மேல கொலை இருக்கும், கீழே கடலை இருக்கும். கடலையை அவங்க எடுத்துக்கிடுவாங்க, கொலையை கொடுத்திருக்காங்க, வாங்கி அடைஞ்சு வச்சிருக்கேன். ஏ தம்பி ஆமா இந்த என்ன அயோத்தி நாட்டு ஜம்சாரிமார்கள் அனைவர்களும் நம்ம தம்பியை இத்தனை வருடமா ஏமாத்திட்டு இருந்திருக்கிறார்கள். இவர்கள் என்கிறாமல் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று மந்திரிய வரவழைத்து அயோத்தி நாட்டு அரச மன்னர்கள் அறிவது என்னவென்றால் அரச மன்னன் ஹரிராமனுடைய கட்டளை 1000 வீட்டு ஜம்சாரிமார்களும் அயோத்தி நாட்டு அரண்மனைக்கு வாருங்கள் என்று மந்திரி மூலம் பறையடிக்க சொல்ல உடனே 1000 வீட்டு ஜம்சாரிமார்களும் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஆசை, அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 14 வருஷம் கழிச்சு நம்ம மன்னன் வந்திருக்காரு, ஆமா நமக்கு ஏதாவது கொடுப்பாரு. ஆமா கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சுக்கிடலாம். பாருங்க என்னையா ஆட்சி மாறின உடனே எந்த கடனை தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஆமா நகை கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்களா? ஆமா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கோம்ல. ஆமா அதே மாதிரி தான். ஆமா 14 வருஷம் கழிச்சு வரதாழ்வார் பட்டம் மாறி ஹரிராமன் கைக்கு வந்திருக்கு. ஹரிராமன் அயோத்திக்கு சம்சாரிமார்கள் அழைத்திருக்கிறார் என்று அவர் எங்க வருகிறார்கள்? வரிசை நல்ல அரசனந்த சம்சாரியோ ஓட்டோ நல்ல பெருணடையா ஓடிவாரார் சம்சாரியோ ஹரிராமன் முன்னாலே அடிபணி யார்
நிக்கின்றார் 1000 வீட்டு சம்சாரிமார்களும் அப்படியே சந்தோஷமா வந்து நிக்காங்க ஹரி ராமச்சந்திர முன்னாடி கையெடுத்து வணங்கி நிக்காங்க சுவாமி வணக்கம் 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 பார்த்தார் ராமச்சந்திரன் மந்திரியை கூப்பிட்டார் அழைத்தார் ஏ மந்திரி இங்க வாப்பா இங்க கொஞ்சம் பக்கத்துல வா என்று ஆமா பூசணி விதைய கையில எடுத்தார் ஆளுக்கு ஒரு பூசணி விதைய கையில கொடுங்க கையிலே கொடுத்தார் ஐயா சம்சாரிமார்களே இந்த பூசணி விதையை பயிர் செய்து நான் கேட்கும் போது ஆமா எனக்கு ஒரு பூசணி பழத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் எனக்கு ஒரு பூசணி பழத்தை ஒண்ணே மட்டும் நீங்க கொண்டு வந்து கொடுத்தா போதும் ஆமா யாரு சொல்லுகின்றார் ஹரி ராமச்சந்திரன் சொன்ன உடனே அப்ப பார்த்தார்கள் சம்சாரிமார்கள் நம்ம என்னமோ நினைச்சு வந்தோம் ஆமா ஒரு பூசணி விதையை கொடுத்துலாம் நம்மள பயிர் செய்ய சொல்லுதாரு என்று வேண்டான்னு சொல்ல முடியுமா முடியாதுல்ல அவர் எதிர்த்து பேச முடியுமா முடியாதுல்லம்மா நம்ம வாங்கிக்கிட வேண்டியதுதான் அனுமாரையும் கூப்பிட்டாரு ஆமா அப்பா ஏ மகனே வாழணுமா ஏ மகனே அனுமான் இந்த பிடி நீயும் ஒரு பூசணி விதையை கையில வச்சுக்க உன் கையிலயும் ஒரு பூசணி விதையை கொடுத்துறேன் நான் கேட்கும் போது ஆமா ஒரு பூசணி பழத்தை கொண்டு வந்து தரணும் நீயும் உன் பங்குக்கு ஒரு காயை கொண்டு வந்துறணும் என்று கொடுத்த உடனே ஆமா பார்த்தார்கள் சம்சாரிமார்கள் எல்லாம் ஹரிராமன் கொடுத்த விதையை வாங்கி வந்து அந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே அவர் ஏழு நல்ல உள்ள உழுது அவர் ஏற்றதொரு ஜாலடிது ஹரிராமன் கொடுத்தது ஒரு அந்த அழகு பூசணி விதையதையோ அந்த 1000 வீட்டு சம்சாரியோ 1000 வீட்டு சம்சாரியோ அழகுடனே பயிர் செய்தார் அழகுடனே பயிரும் செய்தார் சம்சாரிமார்களும் அயோத்தி மாம்பட்டணத்திலே அந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே அவருடைய இடத்துல வந்து ஆமா 6 உழவுழுது அழகான பூசணி விதையை பயிர் செய்தார்கள் பயிர் செய்து ஆமா ஹரிராமன் கொடுத்த விதையானது அப்படியே கொடி வீசி படர்ந்திருக்கு அழகா நல்ல படர்ந்து கிடக்கு ஆமா ஹரிராமனுடைய அருளாலே இலைக்கு ஒரு பூ பூத்து பூவுக்கு ஒரு பிஞ்சு இறங்கி அதாவது 10 பூ பூக்குன்னா 2 காய் தான் காய்க்கும் ஆனா மிச்சம் 8 பூவும் வெம்பி போகும் ஆமா ஹரிராமன் கொடுத்த விதை அந்த விதை அவருக்கு ஆமா சம்சாரிமாருக்கு ஆசையை கொடுக்கணும் இலைக்கு ஒரு பூ பூத்து பூவுக்கு பூவு பிஞ்சு இறங்கி பிஞ்சிக்கு பிஞ்சு காய் காய்த்து பழம் பழுத்திருக்கு அழகா சும்மா தங்கம் மாதிரி கிடக்கு ஆனால் ஆமா பார்த்தார் ஹரிராமச்சந்திரன் கொடுத்தத வாங்கணும்ல அயோத்தி நாட்டு சம்சாரிமார்கள் அறிவது என்னவென்றால் நாளைக்கு காலையில ஆமா ஆளுக்கு ஒரு பூசணிக்காய் அரண்மனைக்கு கொண்டு வாங்க அயோத்தி நாட்டு அரண்மனைக்கு சம்சாரிமார்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஆமா மாலையில பறையடித்தார் சம்சாரிமார் அத்தனை பேரும் ஓடி வந்து பார்க்காங்க ஆமா அந்த பூசணி பழமானது அந்திசாயு நேரத்துல அடிக்கிற மஞ்சள் வெயிலுக்கும் அந்த பூசணி பழத்தோட மஞ்சள் நிறத்துக்கும் அது எப்படி இருக்குதம்மா அது தங்கத்தை போல எல்லோ தானே அந்த பூசணியோ மஞ்சள் நல்ல வெயிலதற்கும் இந்த மாயவரின் வேலையாலே வெயில்
வெயிலுக்கும் அதாவது என்னையா மஞ்சள் நிறத்துக்கும் சாயங்கால அடிக்கிற மஞ்சள் வெயிலுக்கும் அந்த மஞ்சள் வெயிலுக்கும் சம்சாரிமார்கள் பார்க்கும் பொழுது அந்த பூசணி விதையானது அப்படியே அந்த பூசணி பழமானது தங்கமா ஜொலிக்கு நல்ல வட்டமா ஆமா ரவுண்டா தங்கமா ஜொலிக்கு தக்க 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 தக்கன்னு மின்னுது. சம்சாரிமார்கள் பார்க்கிறார்கள். அடே அப்பா, அடேங்க அப்பா, என்ன அழகா இருக்கு பாரு. என்ன நல்ல எவ்வளவு பூ பூத்ததோ, ஆமா அவ்வளவும் காய் காய்ச்சி அவ்வளவு பழமும் ஒண்ணு போல கிடக்கு. இவர் என்ன கேட்டிருக்காரு? இவர் ஒரே ஒரு காய் தானே கேட்டிருக்காரு. காலையில ஒரே ஒரு பழத்தை மட்டும் கொண்டு வந்தா போதும் தானே சொல்லி இருக்காரு. ஒன்ன மட்டும் கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அத்தனையும் நம்ம வித்து காசாக்கிற வேண்டியதான். அதத்தான் சொல்லுவாங்க. என்னம்மா, கைக்கு வரதுக்கு முன்னாடி ஆசைப்படக்கூடாது, கனவு காங்க கூடாது. என்னைக்குமே யாரையுமே எதையுமே எப்போதுமே எதிர்பார்க்க கூடாது. நாளைக்கு 20,000 சம்பளம் அக்கௌண்ட்ல ஏறிடும். ஆமா, ஏறின உடனே ஆமா போய் ஒரு கிராம்ல ஒரு மோதிரத்தை எடுத்துறணும். 1 கிராம்ல நம்ம இப்பதான் தங்கம் 1 கிராம் 15,000க்கு போயிட்டோமா. போயிட்டியா என்ன செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்தா 15,000 தொட்டுட்ட. ஆமா, அந்த காலத்துல தங்கம் வாங்கி வச்சவன் ஆமா இன்னைக்கு கோடீஸ்வரன். இன்னைக்கு எல்லாம் கோடீஸ்வரங்க. அதான் சொல்லுவாங்க, என்னையா, ஒண்ணு மண்ணுல போடணும், இல்லன்னா பொண்ணுல போடணும். ரெண்டும் போட்டா என்னைக்குமே வத்தாம பெருகிட்டே இருக்கும். ஆகையினால் ஆமா பார்த்தான். என்ன காலையில ஒரே ஒரு பழத்தை கொண்டு போய் ராமச்சந்திரனிடத்திலே ஒப்படைத்து விட்டு இருக்க எல்லா பழத்தையும் ஆமா மாடி பிள்ளை மாடவண்ணாரோட வீட்டுல வந்து நிக்கின்றார். அண்ணா பார்த்தார் மாடவண்ணார். அம்மா தங்கச்சி வா, உள்ள வா, கொஞ்சம் உள்ள வா, வெளியே நின்று பேசலாமா? ஆமா, வீடு தேடி வந்துட்டு அண்ணன் வீட்டுக்குள்ள வா. என்னம்மா, என்ன ஒரு நாளும் இல்லாத திருநாளா அண்ணன் வீடு தேடி வந்திருக்கு? என்ன விஷயம்? என்ன காரணம்? அண்ணா என்ன? அது ஒண்ணும் இல்ல. ஆமா, என் மகன். ஆமா, யாரு? மகிழம்பு. என் மகன் ரிஷகமுத்துக்கு உங்கள் மகள் ஆமா மகிழம்பு மாலையை மாலையிட்டு தர சம்மதமா என்று மாடவண்ணாரிடத்திலே கேட்க பார்த்தார் மாடவண்ணார். என்ன இதை என்கிட்ட கேட்கணுமா? நீ என்கிட்ட கேட்கணுமா? ஆகையினால் ஆமா, உன் மகனுக்கு கட்டி தரதுக்கு நான் என்ன யோசிக்கவா போறேன்? அதெல்லாம் கிடையாது, உன் மகனுக்காக தான் என் பிள்ளைய நான் வளர்த்து வச்சிருக்கேன் என்று. ஆமா, எம்மாயே அருமை தங்கையே என் மாடி பிள்ளை. ஆமா, உன்னுடைய மகனுக்கு என் மகளாகப்பட்ட ஆமா அந்த மகிழம்பு வாழான வேளையான அவளுக்கு மாலையிட்டு தருவதற்கு மன்னன் நானும் சம்மதித்து அழகு நல்ல மகிழம்பூய் அண்ணன் நானும் ஜாரேன் அம்மா. எம்மா உந்தனோட மகனுக்கு தான் என் மகளை மாலையீடு சம்மதித்தேன் என்று சொல்லி வாக்கு மெல்ல கொடுப்பார். வாக்கதையும் தான் கொடுத்து வாராரே மகிழம்பூ ஆனவள்கோ அந்த ரிஷக வண்ணாருக்கும். எம்மா, உன் பிள்ளைக்கு கட்டி கொடுக்க நீ என்கிட்ட கேட்கணுமா? கேட்க வேண்டாம். உன் மகனுக்கு. ஆமா, யாருக்கு? உன் மகன் ரிஷகமுத்துக்கு ஆமா என் மகள் மகிழம்பூவை மாலையிட சம்மதம், எனக்கு மனமார்ந்த சம்மதம் என்று. ஆமா, என் பிள்ளை உனக்குத்தான் கவலைப்படாத, உன் வீட்டுக்குத்தான். உன்னை நம்பி என் மகளை அனுப்பி வைக்க நீ பத்திரமா பாத்துக்கோ என்று. ஆமா, மகிழம்பூவை மாலையிட மாடவண்ணார் சரி என்று சம்மதிக்க உடனே ஆமா மாடவண்ணார் பெற்ற மகள் மகிழம்பு மாலைக்கும் மாடி பிள்ளை பெற்ற மகன் அந்த ஆமா ரிஷகமுத்துக்கும் அயோத்தி நாடதிலே கல்யாணம் என்று பேசி முடித்தார்கள். பேசி முடித்து ஆமா அந்த அயோத்தி மாநாடதிலே அழகு வண்ணாருடைய தெருவதிலே 2 பேருக்கும் திருமணம் என்று அப்படியே பந்தல் அலங்கரிக்கிறார்கள். எப்படி அலங்கரிக்கிறார்கள்? பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே சிங்காரோ. பந்தல் அலங்காரோ அதை கண்டால் பார்க்கவே சிங்காரோ. அப்படி பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே சிங்காரோ. ஐயா பந்தல் அலங்காரோ அதை கண்டால் பார்க்கவே சிங்காரோ. கல்யாண பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே சிங்காரோ. பந்தல் அலங்காரோ அதை கண்டால் பார்க்கவே சிங்காரோ. கல்யாண பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே சிங்காரோ.
மகிழம்பு மாலைக்கும் அந்த மாடவண்ணார் பெற்ற மகள் மகிழம்பு மாலைக்கும் ரிஷகமுத்துக்கும் திருமணம் என்று ஆமையா பந்தல்கள் அலங்காரம் செய்து அவர் எப்படி அலங்கரிக்கிறார்கள் பாக்கு மரம் பிளந்து பாதையெல்லாம் பந்தலிட்டார் தேக்கு நல்ல மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார் மாவிலையால் தோரணம் மகிமையுடனே தொங்க விட்டு யாருக்கு மகிழம்பூ மாலைக்கும் ரசகமுத்துக்கும் கல்யாணம் ரிஷகமுத்துக்கும் ஆமா மகிழம்பு மாலைக்கும் திருமணம் என்று சொல்லி என்னையா சொந்த தாய் மாமன் மகா ஆமா அப்படிதானே அப்படித்தான் ஆனா ஆமா கெட்டி வைக்கணும் இந்த பக்கம் அத்தை மகன் அந்த பக்கம் சொந்த தாய் மாமன் மகா ஆமா ஆகையினால் இருவேருக்கும் மனமுடித்து வைக்க வேண்டும் என்று பந்தல்கள் அலங்காரம் செய்தார்கள் மணவடை அலங்கரித்து அந்த அயோத்தி மாநாடதிலே அழகு வண்ணாருடைய தெருவதிலே மகிழம்பு மாலைய மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து மாடவண்ணார் ஆமா பெற்ற மகள் மகிழம்பு மாலையை மணப்பெண்ணாக்கி மாடிப்பிள்ளையுடைய மகன் அந்த ரிஷகமுத்துவை என்ன செய்கிறார்கள் மாப்பிள்ளைய அலங்காரம் பண்ணுதாங்க மாப்பிள்ளையாக அலங்கரித்து யாருக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்பா என்னையா மகிழம்பு மாலை குனிந்ததல நிமிராம உட்காரணுமா ஆமா அப்ப மணப்பொண்ணுனா தலைய குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆமா நிமிர்ந்து பார்க்க கூடாதுல்ல நம்ம அகராதியிலே கிடையாது ஐயா ஆனால் ஆமா குனிந்ததல நிமிராம உட்கார்ந்திருக்கும் போது அந்த மாடி பிள்ளை பெற்ற மகன் ரிஷகவண்ணார் திருமாங்கல்யத்தை கையிலே எடுத்து மகிழம்பு மாலைக்கு அப்படியே மாலை மனம் சூட்ட போறாரு ஆமா அவர் எப்படி சூட்டுகின்றார் அரகராரணே என்று அவர் அணிந்தாரே மாங்கலியோ அவர் ஜீவனை என்று சூடினாரே கையில் எடுத்து மகிழம்பு மாலைக்கு அந்த மன்னரான ரிஷகமுத்து மாங்கல்யம் தானும் சூடி அம்மியது தான் மிதித்து அருந்ததிகள் தானும் பாடி அக்கினி சாட்சியார் கரம் பிடித்த மகிழம்பூவே அந்த கட்டி மகன் ரிஷகவண்ணார் அந்த மகிழம்பு மாலையை அந்த ஏற்றல் ஒரு ரிஷகவண்ணார் மாலை வணஞ்சூடுவாரா மன்னனான ரிஷகமுத்து நகமுடல் சதையும் போலே